Zion AG Church presents பாதைக்கு வெளிச்சம். நித்திய மகிழ்ச்சி உம் சமூகத்தில், நித்திய ஆறுதலும் உம் சமூகத்தில், நித்திய பேரின்பம் உம் சமூகத்தில், நித்திய சந்தோஷம் உம் சமூகத்தில், நித்திய மகிழ்ச்சி உம் சமூகத்தில், நித்திய ஆறுதலும் உம் சமூகத்தில், நித்திய பேரின்பம் உம் சமூகத்தில், நித்திய சந்தோஷம் உம் சமூகத்தில். பிரசன்னம் தேவ பிரசன்னம், நம்மை பலப்படுத்தும் நல்ல பிரசன்னம். பிரசன்னம் தேவ பிரசன்னம், நம்மை பலப்படுத்தும் நல்ல பிரசன்னம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 61 அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டு அவிழ்த்துதலை கூறவும் என்னை அனுப்பினார். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளில் ஒன்று, இருதயம் நொறுங்குண்டவர்களுடைய காயம் கட்டுதலுக்காக என்னை அனுப்பினார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டதை, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்கள் எத்தனை அற்புதமானது, ஆசீர்வாதமானது. இருதயம் நொறுங்குண்டவர்களின் காயம் கட்டுவதற்காக நான் அனுப்பப்பட்டேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு பல 100 ஆண்டுகள் கடந்து அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி தேவாதி தேவன், தேவனுடைய தற்சுரூபம் இயேசு என்கிற நாமத்தில் அவர் பூமியிலே அவர் வந்த பொழுது ஜெப ஆலயத்தில் ஒரு முறை இந்த வேத பகுதியை அவர் வாசிக்கிறார். லூக்கா 4 அதிகாரம் 18 வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும்படி நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால விடையில இருதயம் நொறுங்குண்டவர்கள் தேவனுடைய சமூகத்திலே அவர்களை குணமாக்கும்படியாக நான் அனுப்பப்பட்டேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு அற்புதமான வார்த்தைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த காலை நேரத்திலே பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தர் எனக்கு என்ன வார்த்தையை வைத்திருக்கிறார் என்று அவளோடு தேவ சமூகத்திலே இந்த செய்தியை கேட்கும்படி நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கும்படி நான் வந்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். பல விதத்திலே நொறுக்கப்பட்டவர்களாக, நொறுங்கப்பட்டவர்களாக, இருதயத்திலே பலவிதமான தத்தளிப்போடு, வேதனையோடு இந்த காலை வேளையிலே ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நேரே கர்த்தருடைய வார்த்தை புறப்படுகிறது. உங்கள் இருதயம் நொறுங்குண்டு இருக்கிற இருதயத்தினுடைய காயங்களை கட்டுவதற்காக கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளை எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். ஆவியில் நொறுங்குண்டவர்களாக, இருதயத்திலே
நொறுங்குண்டவர்களாக, பல விதத்திலே நொறுக்கப்பட்டவர்களாக இந்த காலை நேரத்திலே உங்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கலாம். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இருதயம் நொறுங்குண்டவர்கள் பக்கத்தில் இருக்கிற அற்புதமான தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். புலம்பல் 2:11 பாருங்கள். என் ஜனமாகிய குமாரத்தின் நொறுங்குதலின் கண்ணீர் சொருகிறதினால் என் கண்கள் பூத்து போகிறது, என் குடல்கள் கொதிக்கிறது, என் ஈரல் இலகி தரையில் வடிகிறது. குழந்தைகளும் பாலகரும் நகரத்தின் வீதிகளில் மூச்சு துண்டு கிடக்கிறார்கள். என் ஜனமாகிய குமாரத்தின் நொறுங்குதலின் கண்ணீர் எனக்கு முன்பதாக வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பல விதத்திலே சோர்வோடு, வேதனையோடு, தத்தளிப்போடு, நம்பிக்கை இழந்து சோர்ந்து போய் இருக்கிற உங்களுக்கு நேரே, நொறுங்கி போயிருக்கிற உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய வார்த்தை, இருதயம் நொறுங்குண்டவர்களுடைய காயங்களை கட்டுகிற அற்புதமான ஜீவனுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பல விதத்திலே நீங்கள் நொறுக்கப்பட்டிருக்கிறீர்களோ, இந்த காலவிடையிலே சங்கீதக்காரராகிய தாவீது 31 சங்கீதம் 12 வசனத்திலே, செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன் என்று வேதனையோடு புலம்புகிறது போல நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தருடைய அற்புதமான பாரம் உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக, தேவனை பற்றி கொள்கிறவர்களாக, துதிக்கிறவர்களாக, உங்களுடைய நொறுங்குதலின் நிலைமைகளையே பார்த்து நீங்கள் சோர்ந்து போய் விடாதபடி நொறுங்கி போயிருக்கிற ஏராளமான ஜனங்கள் உண்டு. அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த காலவெளியிலே உங்களை பாரப்படுத்துகிறார். எசேக்கியேல் 21 பாருங்கள். ஆதலால் மனுபுத்திரனே, உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு, அவர்கள் கண்களுக்கு முன்பதாக மனம் கசந்து பெருமூச்சு விடு. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரியே, உங்களுடைய காரியங்களையே, உங்களுடைய நொறுங்குதலின் காரியங்களையே பார்த்து சோர்ந்து போய் முடங்கி போய் விடாதபடி ஏராளமானவர்கள் நொறுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற பாரத்தை கர்த்தர் உங்கள் மேல் எதிர்பார்க்கிறார். நொறுங்குண்டவர்களை கர்த்தர் எப்படியெல்லாம் கர்த்தர் அவர்களை தேற்றுகிறார் என்பதை பரிசுத்த வேதம் சொல்கிறது. முதலாவது, நொறுங்குண்டவர்களை ரட்சிக்கிறார். சங்கீதம் 34:18 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் எதை குறித்தும் சோர்ந்து போக வேண்டாம். உங்களுடைய காரியங்களை குறித்து நொறுங்கி போய் முடங்கி போனது போதும். நொறுக்கப்பட்ட ஏராளமானவர்களுக்காக எழும்பி தேவ சமூகத்திலே நீங்கள் பெருமூச்சு விட்டு போராடி ஜெபிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது உங்கள் இருதயம் நொறுங்குண்ட நிலைமைகளை கர்த்தர் மாற்றுகிறார். சங்கீதம் 51:17 உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. 1 சாமுவேல் 1:15 இருதயம் நொறுங்கி போய் அன்னாள் தேவ சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றின பொழுது நொறுங்குண்ட இருதயத்தினுடைய கண்ணீரை கண்டு கர்த்தர் அன்னாளினுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினது போல இந்த காலவெளியிலே உங்களுடைய நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருடைய அற்புதமான கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இருதயம் நொறுங்கி போய் நின்ற கிதியோனை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டது. நியாயாதிபதிகள் 6:12 பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று கர்த்தருடைய அற்புதமான கிருபை கிதியோன் மேல் இறங்கினது போல நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை குணமாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 147:3 பாருங்கள். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிற ஒரு அற்புத தேவன். இருதயம் நொறுங்கி போய்
சரீரத்திலே ஒரு சுகம் இல்லாமல், சரீரத்திலே பலவிதமான பலவீனத்தோடு முடங்கி போயிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு நேரே தம்முடைய வார்த்தை அனுப்புகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் குணமாக்குகிறார். சங்கீதம் 32 பாருங்கள். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். அல்லேலூயா! எத்தனை அற்புதம்! 6ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் பாருங்கள். என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகின்றன. எத்தனை அற்புதமான காரியங்கள் பாருங்கள். இந்த காலை நேரத்திலே இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறவர் என்று பரிசுத்த வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. 103ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. இருதயம் நொறுங்கி போய் கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய குணத்தை, சுகத்தை, பலத்தை அனுப்புகிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏசாயா 57:18 பாருங்கள். அவர்கள் வழியை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களில் துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. வழிகளை பார்த்து குணமாக்குகிறவர். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, உங்கள் வழிகளை நீங்கள் சீர்படுத்துவீர்களானால் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறவர், அற்புதமானவர் உங்களோடு இருக்கிறார். 3வது, நொறுங்குண்டவர்களை உயிர்ப்பிக்கிறார். நொறுங்குண்டவர்களை ரட்சிக்கிறவர் மட்டுமல்ல, நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறவர் மட்டுமல்ல, நொறுங்குண்டவர்களை உயிர்ப்பிக்கிறவரை நான் சொல்லுகிறேன். ஏசாயா 57:15 பாருங்கள். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவரும் ஆகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிப்பதற்கும் நொறுங்குண்டவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிப்பதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். அவர் உயிர்ப்பிக்கிற ஜீவனுள்ள தேவன். யோவான் 5:21 பாருங்கள். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஓசியா 6:1 பாருங்கள். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அல்லேலூயா! இளைய மைந்தன் தகப்பனை விட்டு தூர தேசத்திற்கு போய் எல்லாவற்றையும் துன்மார்க்கமாய் ஜீவித்து அழித்து போட்டு மனம் திரும்பி தகப்பனிடத்தில் வந்தபொழுது தகப்பன் மிகுந்த சந்தோஷத்தோடு அணைத்து கொண்டு லூக்கா 15:32 சொல்கிறார் பாருங்கள். உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடியால் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான். எத்தனை அற்புதம்! நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நொறுங்குண்டவர்களை உயிர்ப்பிக்கிறவர். இந்த காலவெளியில பலவிதமான சோதனையிலும் போராட்டத்திலும் வேதனையிலும் நொறுங்கி போயிருக்கிறீர்களோ, உங்களை ரட்சிக்கிறவர், உங்களை குணமாக்குகிறவர், உங்களை உயிர்ப்பிக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். தைரியமாயிருங்கள். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, பாதைக்கு வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சியிலே இந்த வார்த்தைகளை கேட்டு தங்களை அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல் தேவ கரம் அமர்வதாக. உமது நாமத்தினாலே உமது அடியான் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இருதயம் நொறுங்கி போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, 2வது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, 3ஆம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ்வாராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: ரெவரன் பி. சுதாகரன் சாமுவேல், தலைமை போதகர், சியோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம், செம்பாக்கம், சென்னை 73. தொடர்புக்கு 938221
17257 மற்றும் 9381111727.